அதாவது அந்த ஹோலிடேங்கிற காரணம்லாம் கிடையாது. சண்டையில 2 மடங்கு கட்டணும். வெள்ளிக்கிழமை எவ்வளவு பணம் கட்டணுமோ அது டபுளா கட்டினா தான் சண்டையில போட முடியும். வழங்குதா? அன்றைக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே ரேட் அதிகம். அதனாலதான் வெள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சே தவிர வேற ஒரு நோக்கம் கிடையாது. சரி, கேள்விக்கு வந்துருவோம். அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் நம்ம பார்த்த வரைக்கும் கோயிலுக்கு வழிபட மாட்டேங்கிறாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயிலுக்கும் போறாங்க, சர்ச்சுக்கும் போறாங்க, தர்காவுக்கும் போறாங்க, பள்ளிவாசல்லையும் போய் கும்பிடுறாங்க. அப்ப ஏன் இது மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க? செஞ்சா என்ன? செய்யக்கூடாதுன்னு உங்க மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு மத நல்லிணக்கத்துக்குரிய கேள்வின்னு வர முதல்ல சொல்லிட்டாங்க. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறனும், எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அதை 100% நம்பணும். சும்மா வாயினால ஒன்றை ஏற்றுக்கொண்டதற்கு முரணாக அவன் நடக்கக்கூடாது. நடந்தான்னா அவன் நம்பலன்னு அர்த்தம். ஒன்றை நம்ம ஏற்றுக்கொண்டோம் சொன்னா அதுக்கு விசுவாசமாக, அதுக்கு நம்பிக்கைக்குரியவனாக ஒவ்வொருத்தனும் வாழணும் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. இப்ப உதாரணமா, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில இருக்கக்கூடியவர் இருக்கிறார்னு வச்சுக்கிறோம். அதிமுக ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு போவார்? அவரு போக மாட்டார். ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடியவர் திமுகவில் வருவார்? வரமாட்டார். ஏன்னு கேட்டா அவர் ஒன்றை நம்புகிறார், அது சரி என்று நம்புகிறார். அவர் ஒன்றை சரி என்று நம்பும் பொழுது அவருடைய நம்பிக்கை பிரகாரம் இன்னொன்று சரி இல்லைன்னு ஆகுது. அப்படிங்கிற நேரத்தில் ஒரு பிடிப்போட ஒரு கொள்கையில இருக்கணும். இது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு தன்மை, நல்ல தன்மை. இது நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லிணக்கம் என்ற பெயரால எல்லாருமே நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் எப்படி ஏமாத்துறோம்? இப்ப இஸ்லாம் சொல்லுது அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள்னு சொல்லுது. ஒண்ணு, இத ஒருத்தன் நம்புறான். கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது, அதை நம்புறான். கடவுளுக்கு புள்ள குட்டி இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது, அதை ஒருத்தன் நம்புறான். கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது, அதை நம்புறான். கடவுள் தூங்கவே மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லுது, அதை நம்புறான். கடவுளுக்கு நோய் இல்லை, கடவுளுக்கு பலவீனம் இல்லை, கடவுளுக்கு முதுமை இல்லை, கடவுளுக்கு மறதி இல்லை, கடவுளுக்கு அசதி இல்லை, கடவுளுக்கு ஓய்வு இல்லை, இப்படியாக நிறைய இல்லை இருக்குது. நிறைய மனிதனுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் கடவுளுக்கு இல்ல அப்படின்னு நம்புறது இஸ்லாம். இதை ஒருத்தர் நம்பின பிறகு கடவுளுக்கு மனைவி இதை போய் எப்படி நம்ப முடியும்? கடவுளுக்கு தேவைங்கிறத ஒருத்தர் எப்படி நம்ப முடியும்? இதை நம்புனா அதை நம்ப கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்துக்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தூங்குவார்னு நினைக்கிறீங்க பெரும்பாலான மக்கள். அதனாலதான் சுப்ரபாதம் பாடி கடவுள் எழுப்பிதான் நம்ம என்ன செய்யறோம்? வழிபாடு செய்யறோம். அப்ப கடவுள் தூங்குவாரு, அவரை எழுப்பணும். கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, சிவன்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு முருகன் ஒரு பிள்ளை, அவருக்கு விநாயகர் ஒரு பிள்ளை, இப்படி எல்லாம் இருக்கிறான்னு நம்பக்கூடியவங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்லக்கூடியதை நீங்க நம்பலன்னு தான் அர்த்தம். அதாவது உள்ளத்துல இல்லாத ஒன்றுக்கு நீங்க வழிபடுறீங்க. நீங்க உண்மையிலேயே நீங்க இதை நம்புனா ரெண்டு முரணானது. அதாவது ஒன்னு சூடுன்னா சூடுன்னு சொல்லணும், குளிர்னா குளிர். குளிரான சூடுன்னு சொல்ல முடியுமா? குளிரான சூடுன்னு சொல்ல முடியாது. அப்ப கடவுளுங்கிறவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும். கடவுளுக்கு நம்ம பூஜை செய்யும் போது அந்த பூசாரிக்கு உள்ள தட்சணைகளை கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தாதான் கடவுள் சந்தோஷப்படுவார்னு ஒரு மதம் சொல்லுது. அதெல்லாம் கொடுக்காதுன்னு இன்னொன்னு சொல்லுது. இதை நம்புனா அதை நம்ப முடியாது, அதை நம்புனா இதை நம்ப முடியாது. எந்த ஒரு கொள்கையிலையும் ஒரு பிடிப்பு இருக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு கடவுள் நம்புனீங்கன்னா ஒரு கடவுள் தான். இன்னொன்னு நம்பின பிறகு இன்னொன்னு போனீங்கன்னா இதை நம்பலன்னு அர்த்தம். ஒரு நம்பிக்கை தான் ஒரு உள்ளத்துல ஒரு நேரத்தில் இருக்க முடியும். ஒரு நேரத்தில் முரண்பட்ட ரெண்டு நம்பிக்கை எந்த ஒரு உள்ளத்திலும் இருக்க முடியாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதில் உறுதியாக இருங்கள், அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதுல உறுதியா இருங்கள். அப்ப இந்து மதத்தினுடைய கரெக்ட் நம்ம நினைச்சோம் வைங்களேன், அதுல உறுதியா இருந்து காட்டணும், அதான் நல்லது. அதுலதான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒன்றிலையும் பிடிப்போட உறுதியோட இருங்க. இதனால எல்லாம் நல்லிணக்கம் ஏற்படாது. எதனால? இவருடைய வழிபாட்டை போய் அவர் செஞ்சதுனால, அவர் வழிபாட்டை போய் இவர் செஞ்சதுனால எல்லாம் நல்லிணக்கங்கள் ஏற்படாது. எப்ப நல்லிணக்கம் ஏற்படும்? இவர்கள் கொள்கை இதுதான், இப்படிதான் நடப்பாங்க, அதை நம்ம அங்கீகரிச்சுக்கிறோம். அவர் அப்படித்தான் நடப்பாரு, அதை நம்ம அங்கீகரிச்சுக்கிறோம். இப்ப சண்டை வராது.
சச்சரவு வராது. முஸ்லீம் இப்படிதான் வழிபடுவார், கிறிஸ்துவர் இப்படித்தான் வழிபடுவார், இந்து இப்படித்தான் வழிபடுவார் புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் அடுத்தவருடைய வழிபாட்டு முறைகளை விமர்சிக்காமல் குறை சொல்லாமல் இருந்து கொண்டாலேயே நல்லிணக்கம் உண்டாயிரும். நம்பிக்கை இல்லாத ஒன்றை செஞ்சா நம்மளை ஏமாற்றிக்க கூடாது, நடிக்க கூடாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடவுளை மட்டும்தான் நீ வணங்கணும்னு சொல்லிடுது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, வணக்கத்திற்கு வழிபாட்டுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, ஒரே ஒரு கடவுள் தான். இதை நம்புனா இதை நம்புங்க, இதை நம்பலன்னா எதிர்க்காம அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. பல கடவுள் உள்ளவங்களை அவங்க செஞ்சுட்டு போறாங்க, நம்ம சும்மா இருந்துடணும், நம்ம செய்யறத நீங்க சும்மா இருந்துடணும். இப்ப நல்லிணக்கம் தன்னால ஏற்பட்டுரும். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது.